கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய நாளைக்கான செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் நல்ல கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் 15வது வசனம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் என்று. நம்மேல் ஆவியானவர் அசைவாடுகிறது வரைக்கும், ஆவியானவர் ஊற்றப்படுகிறது வரைக்கும் அது அப்படியே இருக்கும், எந்த மாற்றமும் உண்டாகாது. ஆனால் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது வனாந்திரம். எப்பொழுது? ஆவியானவர் ஊற்றப்பட்ட பின்பாக, பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகை நம்மேல் வந்த பின்பாக நிச்சயமாக அந்த வனாந்தரம் செழிப்பாக மாறும், ஒரு வயல்வெளியாக மாறும். நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை சந்தோஷமே இல்லாமல் வெறுமையாக இருக்கலாம், மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம், ஒரு வனாந்தரமாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவருடைய ஆளுகை வரும் பொழுது, உன்னதத்திலிருந்து வரக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த வனாந்தரம் ஒரு செழிப்பான வயலாக மாறும். அதே வேளையிலே அங்கே செழிப்பாக இருக்கக்கூடிய இடம் காடாக எண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே அங்கே ஒரு செழிப்பு இருக்கிறது, அதன் மேலே இன்னும் ஒரு ஆசீர்வாதம், இன்னும் ஒரு செழிப்பு, அது பெருகி அது காடாக எண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவருக்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். ஆவியானவரை நாம் வருந்தி அழைக்க வேண்டும். என்னை நிரப்புங்கப்பா அப்படிங்கிற ஒரு தாகத்தோடு தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது ஆவியானவர் நம்மை நிரப்புவார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அந்த வெறுமை, அதாவது சமாதானமின்மை மாறி சமாதானம் உண்டாகும், சந்தோஷமின்மை மாறி சந்தோஷம் உண்டாகும். இப்படி வனாந்தரமான காரியங்கள் எல்லாம் மாறி நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு செழிப்பு உண்டாகும். அதே போல் ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இருக்கலாம், அப்படி அந்த ஆசீர்வாதங்கள் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் இன்னும் பெருகும். ஆகவே நாம் ஆவியானவருக்கு விட்டு கொடுப்போம், ஆவியானவருடைய அந்த ஆளுகைக்குள்ளாக இருப்போம், ஆவியானவரால் அனுதினமும் நிரப்பப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உன்னதத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது அந்த வனாந்தரம் செழிப்பாக மாறும் என்று வாசிக்கிறோம். அனுதினம் நாங்கள் ஆவியானவரால் நிரப்பப்பட எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வனாந்தரங்களும் மாற கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.